வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். உங்க சொந்த பெட்லயே தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நல்ல தூக்கத்துக்கு நாம எத்தனையோ டிப்ஸ பத்தி பேசியிருப்போம். ஆனா நாம செய்யற ஒரு பெரிய தப்பு எல்லாத்தையும் கெடுத்துடும். இது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனா உங்க தூக்கத்தோட தரத்தையே இது தலைகீழா மாத்திடும். இந்த விரக்தியான கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? நாள் முழுக்க ஓடி ஓடி உழைச்சிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நம்ம சொந்த பெட்டே ஒரு போராட்ட களமா மாறும்போது என்ன பண்றது? அதுக்கான காரணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரோட அனுபவம். யோசிச்சு பாருங்க, டயர்டா இருக்கும்போது பெட்ல சாஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கறது எவ்ளோ வசதியா இருக்கும்னு தோணும். ஆனா பாருங்க, அந்த வசதி தான் அன்னிக்கு ராத்திரி அவரோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. இந்த அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கா? சரி, இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம படுக்கை பல வேளைகளுக்கு பயன்படுற ஒரு இடமா மாறிப்போனது. இதனால வர சிக்கல் தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பெட் இப்போ வெறும் தூங்குற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆஃபீஸ், ஒரு டைனிங் ரூம், ஏன் ஒரு தியேட்டராவே மாறிடுச்சு. பெட்ல இருந்து வேலை பார்க்கறோம், சாப்பிடுறோம், மணிக்கணக்கா ஃபோன் நோண்டுறோம். இப்படி செய்யும்போது நம்ம பெட் ஓய்வுக்கான இடமா இல்லாம எந்நேரமும் ஆக்டிவா விழிப்போடு இருக்க வேண்டிய இடமா மாறிடுது. இதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜிக்கல் ரகசியம் இருக்கு. நம்ம மூளை இடங்களுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு விதியை உருவாக்குது. இந்த விதி ரொம்ப சிம்பிள், ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். நம்ம மூளை ரொம்ப புத்திசாலிங்க. அது எப்பவுமே ஒரு இடத்தையும் அங்க நாம செய்யற வேலையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும். இந்த தொடர்பு தானாவே உருவாகிடும். இதுதான் இந்த முழு பிரச்சனைக்கும் முக்கியமான புள்ளி. இத ஒரு கிச்சன் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க கிச்சனுக்குள்ள போனதும் உங்களுக்கு என்ன தோணும்? பசி எடுக்கும், இல்லனா ஏதாவது சமைக்கணும்னு தோணும் இல்லையா? அதே விதிதான் நம்ம பெட்டுக்கும். நீங்க தொடர்ந்து பெட்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்க மூளை படுக்கைய ஒரு வேலை செய்யும் இடமா தான் பாக்கும். அதனால நீங்க அங்கே போன உடனே விழிப்பாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நம்ம மூளைக்கு நாமளே ஒரு புது பாசிட்டிவான விதிய கத்துக் கொடுக்க முடியும். இது முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம பாட்டிங்க எல்லாம் சொல்வாங்க இல்லையா, படுக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அவங்க சொன்னதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் காரணம் இருக்குன்னு பாருங்க. அவங்க வேற காரணங்களை சொல்லியிருந்தாலும் இந்த ஞானம் இப்போ இருக்கிற உளவியலோட கச்சிதமா பொருந்தது. ஆக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த சரணாலய விதியை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்க படுக்கைய தூக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ஆரம்பிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு புது தெளிவான மெசேஜ் போகுது. பெட்குள்ள நுழைஞ்ச உடனேயே உங்க மூளை தானாவே ஸ்லீப் மோடுக்கு மாறி உடம்ப ஓய்வெடுக்க தயார் செஞ்சிரும். சரி, நான் பெட்ல வேற என்ன வேலையும் செய்யறதில்ல. ஆனா பெட்டுக்கு போன பிறகும் தூக்கம் வரலேன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க பெட்ல படுத்துக்கிட்டே ஐயோ தூக்க வரலேன்னு கவலைப்பட்டா உங்க மூளை அந்த படுக்கைய மன அழுத்தத்தோட தொடர்பு படுத்திடும். இது நிலைமைய இன்னும் மோசமாக்கிடும் பாத்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. 15 நிமிஷத்துக்கு மேல தூக்கம் வரலையா உடனே எழுந்திருங்க. வேற ரூம்க்கு போய் அமைதியா ஏதாவது பண்ணுங்க. புத்தகம் படிக்கலாம், இல்ல மெல்லிசா பாட்டு கேட்கலாம். எப்போ உங்க கண்கள் மறுபடியும் சொக்குதோ அப்போ மட்டும் பெட்டுக்கு வாங்க. இது உங்க படுக்கை ஒரு பாதுகாப்பான அமைதியான இடம்ங்கிற தொடர்பை இன்னும் வலுப்படுத்தும். சரி, இந்த விதிகள் எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ணினா நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பலன் என்ன? அந்த கடைசி ரிசல்ட் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க, கேட்கவே ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உங்க மூளைய நீங்க சரியா பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, எந்த மாத்திரையும் இல்லாம பெட்ல படுத்த சில நிமிஷங்கள்லே நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட முடியும். 5 நிமிஷம், அது கூட சாத்தியம்தான். ஆக இந்த முழு விவரத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். உங்க மூளையோட இணைப்பு விதிய முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க படுக்கைய தூக்கத்துக்கான ஒரு சரணாலயமா மாத்துங்க. தூக்கம் வரலையா 15 நிமிட விதிய பயன்படுத்துங்க. இதையெல்லாம் செஞ்சா வேகமான இயற்கையான தூக்கம் கண்டிப்பா சாத்தியம். இப்போது உங்களுக்கான கேள்வி. உங்க தூக்கத்தை நல்லா மாத்தி இன்னில இருந்து உங்க படுக்கைக்காக நீங்க உருவாக்க போற அந்த ஒரே ஒரு விதி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.